இன்று ஒரு அற்புதமான ஆசனத்தை கற்க இருக்கின்றோம். திரிகோணாசனம். அதாவது 3 நிலைகளில் உடம்பை நம்ம வளைக்கிறதுனால இதுக்கு திரிகோணாசனம் என்ற பெயர் வந்தது. இந்த திரிகோணாசனத்தை நம்ம செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பினுடைய பக்கவாட்டு பகுதி, அதாவது ஹிப்பு, இடுப்பு பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சதைகள் கரையும், தொந்தி கரையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளமை தோற்றம், முதுகுத்தண்டு பலம் பெறுவதனால இளமை தோற்றம் நமக்கு வாய்க்கும். இந்த அற்புதமான திரிகோணாசனத்தை 3 நிலைகளில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ முதல் நிலை, இதை நான் ஒரு முறை செய்து காட்டுறேன், அதுக்கப்புறம் இவங்க செய்வாங்க. முதல் நிலை திரிகோணாசனம். இப்போ கால்களை இப்படி அகல விரித்து வச்சுக்கிறேன். வலது கையை இப்படி கீழே எடுத்துகிட்டு போகலாம். இடது கையை இப்படி வளைச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், கண்களை கொண்டு பார்க்கணும். இது ஒரு 10 கவுண்ட் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வலது காலை இப்படி நேராக வச்சுக்கிட்டு இடது காலை திருப்பிக்கிறேன். இப்போ இதையே செய்கிறோம். இடது கையை எடுத்துகிட்டு போயிட்டு வலது கையை மடித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நிலை 2. இங்கே பாருங்கள், இந்த கால்கள் நேராக இருக்கணும். இது முட்டி பகுதி வளையக்கூடாது. வலது கையை கட்டை விரலை தொடுறேன். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பார்க்குறேன். இடது கை மேலே இருக்குது. அப்படியே மூச்சை விட்டுட்டே கீழே குனிஞ்சு மாற்றி செய்கிறேன். தலையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுத்துக்கணும். ஸோ இது ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தது நிலை 3. இப்போ கிராஸில் நான் தொட போகிறேன். கட்டை விரலை தொட்டுட்டு இடது கையை மேலே தூக்குறோம். இதுவும் ஒரு 10 கவுண்ட் செய்யலாம். ஆசனங்களையும் 3 நிலை ஆசனங்களையும் நம்ம இப்போ இவங்க செய்து காட்டுவாங்க. கால்களை அகட்டி வச்சுக்கலாம். வலது காலை பக்கவாட்டில் திருப்பிக்கிங்க. இந்த முட்டி வளையக்கூடாது. நல்லா அகட்டி வச்சுக்கலாம். வலது கையை கணுக்கால் கிட்ட பிடிச்சிக்கிங்க. இடது கையை அப்படியே வளைச்சி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாக விலகிக்கலாம். இப்போ இடது காலை திருப்பிக்கலாம். ஸோ அதையே செய்யணும். இப்போ இடது கையை கீழே கொண்டு போங்க. கணுக்கால் கிட்ட பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு வலது கையை வளைச்சி இப்போ செய்ததையே செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விலகிக்கலாம். இப்போ நிலை 2. கால்கள் அப்படியே அகட்டியே வச்சுக்கலாம். சேம் சைடு. வலது கையை கீழே கொண்டு போயிட்டு இடது கையை மேலே தூக்கணும். கீழே குனியும் போது மூச்சை விடணும். கையை மேலே தூக்கி பார்க்கும்போது மூச்சை இழுத்துக்கணும். கையை நேராக நீட்டலாம். அப்படியே மாற்றி செய்யுங்க. இந்த பக்கம் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் செய்யலாம். மூச்சை கவனித்து செய்யணும். ஓகே. இப்போ 3வது நிலை. இப்போ கிராஸில் கைகளை கிராஸில் இருக்கிற கட்டை விரலை தொட்டு நீங்கள் கையை மேலே உயர்த்தணும். கையை மேலே 90 டிகிரி வரணும்.
ஓகே, அப்படியே மாற்றி செய்யுங்க. முட்டி வளையாமல் செய்யலாம். நல்லா வளைஞ்சி செய்யும்போது வந்து தொப்பை இருந்தாலும் கரையும், வராமலும் தடுக்கும். அப்படியே ஒரு 2 முறை செய்யலாம். ஓகே, போதும். இது வந்து ஒரு 10 கவுண்ட் செய்கிறது வந்து நல்லது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்துடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.